ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. நான் அப்போவே உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை கண்டினியூ பண்ணிடுறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அது எப்படின்னா, அது எப்படி இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 12:30 மணின்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் அந்த பாட்டி கேட்குறாங்க, அந்த பையன் போயிட்டுருக்கான். ஏய், இப்போ எங்கே போயிட்டுருக்க அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? வேர் ஆர் யூ கோயிங் நவ்? அந்த பையன் சொல்கிறான், நான் இப்போது ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கேன். ஐ ஆம் கோயிங் டு தி ஹோட்டல் நவ். ஆமாம், நேற்று 12:30 மணிக்கும் இதே மாதிரி தான், இதே டைம் தான், இதே நேரத்தில் தான் இந்த பக்கம் போயிட்டு இருந்தான். சரி, அது கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு, வேர் யூ கோயிங் எஸ்டர்டே திஸ் டைம்? ஆமாம், நேற்று நேரம் எங்கே போயிட்டு இருந்த? ஐ வாஸ் கோயிங் டு த ஹோட்டல் எஸ்டர்டே திஸ் டைம். நான் ஹோட்டலுக்கு தான் நேற்று நேரம் ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தேன். சரி, நாளைக்கு நேரம் எங்கே போயிட்டுருப்ப அப்படிங்கிறதுக்கு, வேர் வில் யூ பி கோயிங் டுமாரோ திஸ் டைம்? நாளைக்கு நேரம் நீ எங்கே போயிட்டுருப்ப? ஐ வில் பி கோயிங் டு தி ஹோட்டல் டுமாரோ திஸ் டைம். டுமாரோ திஸ் டைம், நாளை இந்நேரம். சரி, இப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், இந்த 3 டென்ஸு பார்க்கலாம். இதில் வந்துட்டு கோ அப்படின்னா போகிறது, கோஸ்னால் போகிறது, வெண்ட்னா போனது, கான்னா போய் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போது அந்த பாட்டி பழகிட்டாங்க, நல்லா பேசுகிறாங்க. அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, ஏங்கன்னு நீ வந்துட்டு ஹோட்டல் போயிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கேட்பாங்க? ஹாவ் யூ கான் டு த ஹோட்டல் ஆல்ரெடி? ஹாவ் யூ கான், போயிருக்கிறாயா நீ, டு த ஹோட்டல், ஹோட்டலுக்கு. ஆல்ரெடினா ஏற்கனவே. ஹாவ் யூ கான், ஹாவ் யூ, ஹாவ்னா இருக்கிறாயா, ஹாவ் யூ கான், கான்னா போய், யூனா நீ, ஹாவ்னா இருக்கிறாயா, ஹாவ் யூ கான் போயிருக்கிறாயா, டு தி ஹோட்டல், ஹோட்டலுக்கு, ஆல்ரெடி ஏற்கனவே அப்படிங்கிற மாதிரி. யா, ஐ ஹாவ் கான் டு த ஹோட்டல் ஆல்ரெடி. நான் ஹோட்டலுக்கு ஏற்கனவே போயிருக்கிறேன் அப்படிங்கிறான். சரி, அதே மாதிரி போயிருந்தியா, போயிருக்கிறியா அப்படிங்கிற அனுபவத்தை கேட்குறது. அப்படியா போயிருந்தியா, அப்படியா போயிருந்தியா. ஹேட் யூ, இருந்தியா, இருக்கிறாயானா ஹேவ் ஹேஸ் அந்த மாதிரி வரும். இருந்தியா, ஹேடு. ஹேட் யூ கான் டு த ஹோட்டல் அப்படின்னு ஒன்று. யா, ஐ ஹேட் கான் டு த ஹோட்டல் பிஃபோர் ஷிஃப்டிங் டு திஸ் ஹவுஸ். பிஃபோர் ஐ ஷிஃப்டட் மை ஹவுஸ் ஹியர், I had gone to the hotel before I shifted to this house. என்ன அர்த்தம்? I had gone, நான் போயிருந்தேன். to the hotel, ஹோட்டலுக்கு நான் போயிருந்தேன். before I shifted my house here, அதாவது before I shifted my house, என்னுடைய வீடை நான் வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணினேன் இல்லையா, அதுக்கு முன்னால் போயிருந்தேன். அப்போ ஏற்கனவே போயிருந்திருக்காங்க. முதல் ஹோட்டலுக்கு போயிருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் சில பல மாதத்துக்கு அப்புறம் இங்கே குடி வந்திருக்காங்க, ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ செகண்டு நடந்தது தான் அந்த ஷிஃப்ட். அதனால் ஷிஃப்டோட பாஸ்டன்ஸ் ஷிஃப்டடுன்னு போடணும், செகண்டு நடந்த செயல். அப்புறம் முதலே நடந்த செயல் இதில் ஹேடு போட்டு இந்த தேர்டு பார்ட் போடணும். அதாவது கோ, வென்ட்டு, கான், கானில் வரும். ஹேட் யூ கான் டு த ஹோட்டல், ஹேட் யூ கான் டு த ஹோட்டல், போயிருந்தியா, இதுக்கு முன்னாடி எல்லாம் போயிருந்தியா. யா, ஐ ஹேட் கான் டு த ஹோட்டல், நான் போயிருந்தேன் ஹோட்டலுக்கு. பிஃபோர் ஐ ஷிஃப்டட் டு திஸ் ஹவுஸ், நான் இந்த ஹவுஸுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நீ அடுத்த மாதம் அடுத்த மாதம் இந்நேரம் மாதம் 10 தேதிக்குள்ளே ஒரு தடவை நீ ஹோட்டலுக்கு போயிடுற, நிறைய தடவை போகிற. முதல் வாரம், அப்புறம் 2வது வாரம், 3வது வாரம் ஜாஸ்தி போகிறதில்ல, பணமெல்லாம் கம்மியாயிடுச்சுன்னு நீயும் சைடில் வேலை பண்ணிகிட்ருக்க தெரியும். சரி, நீ நாளைக்கு நேரம் மணி 1 மணி ஆயிருக்குது. இப்போ நாளைக்கு நேரம் நீ ஹோட்டலுக்கு போயிருப்ப இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப எப்படி சொல்லலாம்? வில் யூ ஹாவ் gone to the hotel tomorrow this time? Will you have gone to the hotel? Will you have gone to the hotel tomorrow this time? Tomorrow, நாளை, this time, நாளை இந்த நேரம். will you have gone, you have gone போயிருப்பாய். will you have gone, willனா future, will you have gone நீ போயிருப்பாய். tomorrow this time, நாளை இந்த நேரம். yeah, I will have gone,
ஐ ஹாவ் கான், ஐ ஹேட் கான், ஐ வில் ஹாவ் கான். இது ஐ வில் ஹாவ் கான் டு த ஹோட்டல் டுமாரோ திஸ் டைம். நாளைக்கு இந்நேரம் போயிருப்பேன், இந்த நேரம்லாம் நான் போயிருப்பேன், நேரத்துக்கு ஹோட்டலுக்கே போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். சரிங்களா? சரி, இதே வந்து நம்ம கேட்குறோம், நம்ம ஃபஸ்ட்டு பர்சனாக நமக்கு முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட யூ போட்டு கேட்குறோம். இதே நமக்கு முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட அடுத்தவங்கள பற்றி கேட்குறோம். அவன், அவள், அது, அவர்கள், அந்த மாதிரி கேட்போம். சரி, இது அத்தனையும் 50 வயசுக்கார பாட்டி வந்து இந்த சின்ன பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு 75 வயசு பாட்டி வீட்டுக்குள்ளேருந்து, அடிங்க வா, என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ, இது வந்து சொல்லி போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 75 வயசு பாட்டி வந்துட்டு தன்னுடைய மகளாகிய 50 வயசு பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஆமாம், அந்த பையன் தினம் எங்கே போகிறான்? வேர் டஸ் ஹி கோ டெய்லி? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவனா ஹீ கோஸ் டு த லைப்ரரி டெய்லி. 75 வயசு பாட்டிக்கிட்ட 50 வயசு பாட்டி சொல்லுது, அந்த பையன் தினம் லைப்ரரிக்கு போகிறான். ஹீ கோஸ் டு த லைப்ரரி டெய்லி. ஆமாம், நேற்று எங்கே போனானுமா? வேர் டிட் யூ கோ டு த லைப்ரரி எஸ்டர்டே? அப்படின்னா நேற்று லைப்ரரிக்கு தான் போனோம். ஹீ வென்ட் டு த லைப்ரரி எஸ்டர்டே. கோ வந்துட்டு டிட் ப்ளஸ் கோ வென்ட் ஆகிடும். ஆமாம், நாளைக்கு எங்கே போகணுமா? வேர் வில் ஹீ கோ டுமாரோ? ஹீ வில் கோ டு த லைப்ரரி டுமாரோ ஆல்சோ. நாளைக்கும் லைப்ரரி தான் போவான், நாளைக்கும் தான் லைப்ரரி போவான். ஹீ வில் கோ டு த லைப்ரரி டுமாரோ ஆல்சோ. அட சரி, எங்கே பார் 12 மணி ஆகிப்போச்சு. அவன் எங்கே போயிட்டுருக்கான் கவுனி? அவன் எங்கே போயிட்டுருக்கானம்மா? தினம் இப்போ எங்கே போயிட்டுருக்கானம்மா? வேர் ஈஸ் ஹீ கோயிங்? ஆர் யூ வந்து ஈஸ் ஹீ மாறிடு. அவன், ஹீனா அவன், ஈஸ்னா இருக்கிறான், கோயிங்னா போய்கொண்டு இருக்கிறான். வேர் இஸ் ஹீ கோயிங் நவ்? எங்கே போயிட்டுருக்குறான் அவன்? அவன் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்குறான் இப்போ. ஹீ இஸ் கோயிங் டு த ஹோட்டல் நவ். ஓ அப்படியா? ஆமாம், நேற்று மத்தியானம் 12 மணிக்கு எங்கே போயிட்டு இருந்தானம்மா? வேர் ஈசன் ஆகிடும், நேற்று வாஸ் ஆகிடும். வேர் வாஸ் ஹீ கோயிங் எஸ்டர்டே திஸ் டைம்? நேற்று நேரம் எங்கே போயிட்டு இருந்தானம்மா? ஹீ வாஸ் கோயிங் டு த ஹோட்டல் எஸ்டர்டே திஸ் டைம் ஆல்சோ. நேற்று நேரம் தான் ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தானம்மா. அது சரி, நாளைக்கு நேரம் எங்கே போயிட்டுருப்பானம்மா? வேர் வில் ஹீ பி? இஸ் ஹீ கோயிங், வாஸ் ஹீ கோயிங், இது வில் ஹீ பி. வேர் வில் ஹீ பி கோயிங் டுமாரோ திஸ் டைம்? நாளை இந்த நேரம் அவன் எங்கே போயிட்டுருப்பான்? ஹீ வில் பி கோயிங், ஹீ வில் பி கோயிங் டு த ஹோட்டல் டுமாரோ திஸ் டைம். ஹீ வில் பி கோயிங் டு தி ஹோட்டல் டுமாரோ திஸ் டைம். நாளைக்கு நேரமும் ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருப்பான். அது சரி, அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்கல, நாளைக்கு கேட்டு சொல்கிறேன் உனக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இரு அந்த பிள்ளை போகுது, கேட்டு சொல்கிறேன். ஏய் பொண்ணு, எங்கே போயிட்டுருக்குற? வேர் ஆர் யூ கோயிங் நவ்? பாட்டி, ஐ எம் கோயிங் டு த ஹோட்டல் நவ் அப்படின்னு அந்த 2ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு சொல்லுது. ஆமாம்மா, நேற்று நீ எங்கே போயிட்டு இருந்த? வேர் யூ கோயிங் எஸ்டர்டே திஸ் டைம்? பாட்டி, ஐ வாஸ் கோயிங் டு த ஹோட்டல் எஸ்டர்டே திஸ் டைம். நேற்றும் நான் வந்து இந்நேரம் இதுக்கு தான் போயிட்டுருந்தேன், ஹோட்டலுக்கு தான். அது சரி சாமி, நாளைக்கு நேரம் எங்கே போயிட்டுருப்பியாம்மா? வேர் வில் யூ பி கோயிங் டுமாரோ திஸ் டைம்? பாட்டி, ஐ வில் பி கோயிங் டு தி ஹோட்டல் டுமாரோ திஸ் டைம். அந்த குழந்தை கொஞ்சம் சலிச்சுக்குது, பாட்டி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம், கொஷினுக்கெல்லாம் சலிச்சுக்குது. இது கோபக்கார பொருள் இருக்குது. சரி, ஓகேவா? வேர் வில் யூ பி கோயிங் டுமாரோ திஸ் டைம்? நாளைக்கு நேரம் எங்கே போயிட்டுருப்பியம்மா? ஐ வில் பி கோயிங் டு த ஹோட்டல் டுமாரோ திஸ் டைம். சரி, உடனே அந்த 75 வயசு பாட்டி கேட்குது, அந்த பிள்ளை உங்கள்கிட்ட என்ன சொல்லிச்சாம்மா? ஒரே வம்பா இருக்குல்ல. எங்கே போயிட்டுருக்குதாம்மா அது 12 மணிக்கு அப்படின்னு. வேர் இஸ் ஷீ கோயிங் நவ்? இப்போ 12 ஆகிப்போச்சு, இப்போ போயிட்டுருக்குது. இப்போ எங்கே போயிட்டுருக்குதாம்மா? வேர் இஸ் ஷீ கோயிங் நவ்?
அந்த 75 வயசு பாட்டியை பார்த்து 50 வயசு பாட்டி சொல்லுது, ஷீ இஸ், அவள்னா ஷீ இஸ் கோயிங் டு த ஹோட்டல் நவ். ஆமாம், நேற்று 12 மணிக்கு எங்கே போயிட்டுச்சாம்மா? நேற்று இதே நேரம் எங்கே போயிட்டு இருந்ததாம்மா? வேர் வாஸ் ஷீ கோயிங் எஸ்டர்டே திஸ் டைம்? ஷீ வாஸ் கோயிங் டு த ஹோட்டல் எஸ்டர்டே திஸ் டைம். ஆமாம், நாளைக்கு இந்நேரம் எங்கே போயிட்டுருக்குமாம்மா? வேர் வில் ஷீ பி கோயிங், ஷீனா அவள். வேர் வில் ஷீ பி கோயிங் டுமாரோ திஸ் டைம்? நாளை இந்த நேரம்னா டுமாரோ திஸ் டைம். ஷீ வில் பி கோயிங் டு த ஹோட்டல் டுமாரோ திஸ் டைம். ஷீ வில் பி கோயிங் டு த ஹோட்டல் டுமாரோ திஸ் டைம். சரி, இப்போ குட்டி குழந்தை, அவங்க வீட்டில் 2 வயசு பாப்பா, ஜல் 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 ஜல்னு கொலுசை போட்டுட்டு ஓடி வருது. ஏய் குட்டி பாப்பா, நீ எங்கே போயிட்டுருக்க? வேர் ஆர் யூ கோயிங் நவ்? பாட்டி பாட்டி, ஐ எம் கோயிங் டு த ஹோட்டல் நவ். பாட்டி, நான் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கேன். அதுக்கு என்ன, அவங்க அண்ணன் போகிற வழியில் அவங்க தங்கச்சி போகும், தங்கச்சி போகிற வழியில் அது போகும், இந்த குட்டி பாப்பா போகும். அதுக்கு என்ன புது வழியாக தெரியும், கொலம்பஸாக கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிக்க போகுது. அது பின்னாடியே போயிட்டுருக்கும். ஓகே, தென் வேர் யூ கோயிங் எஸ்டர்டே திஸ் டைம்? நேற்று நீ எந்த நேரம் போயிட்டு இருந்த? நேற்று எங்கே போயிட்டு இருந்த இந்த நேரம், இதே நேரத்துக்கு? வேர் யூ கோயிங் எஸ்டர்டே திஸ் டைம்? நேற்று இதே நேரத்துக்கு எங்கே போயிட்டு இருந்த? ஐ வாஸ் கோயிங் டு த ஹோட்டல் எஸ்டர்டே திஸ் டைம். நாளைக்கு நேரம் எங்கே போயிட்டுருப்ப? வேர் வில் யூ பி கோயிங் டுமாரோ திஸ் டைம்? வேர் வில் யூ பி கோயிங் டுமாரோ திஸ் டைம்? I will be going to the hotel tomorrow this time. I will be going to the hotel tomorrow this time. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த 75 வயசு பாட்டி கேட்குது, இந்த 50 வயசு பாட்டிக்கிட்ட. ஆமாம், இந்த குட்டி பாப்பா என்ன சொல்லுது? 12:30 மணிக்கு எங்கே போயிட்டுருக்குதாம்மா? வேர் இஸ் இட்? அது எங்கே போயிட்டுருக்குதாம்மா? அது இதுன்ற சின்ன குழந்தைங்க சொல்லுவாங்க. வேர் இஸ் இட் கோயிங் நவ்? இட் இஸ் கோயிங் டு த ஹோட்டல் நவ். அது இதுக்கு போயிட்டுருக்கு, ஹோட்டலுக்கு. ஆமாம், நேற்று நேரம் எங்கே போயிட்டு இருந்துச்சாம்மா? வேர் வாஸ் இட்டு? ஷீல இது இட்டு, அதுங்கிறதுக்கு சொல்லுவாங்க. வேர் வாஸ் இட் கோயிங் எஸ்டர்டே திஸ் டைம்? எஸ்டர்டே திஸ் டைம், நேற்று இந்த நேரம் எங்கே போயிட்டு இருந்தாமா? இட் வாஸ் கோயிங் டு த ஹோட்டல் எஸ்டர்டே திஸ் டைம். ஆமாம், நாளைக்கு இந்நேரம் எங்கே போயிட்டுருக்குமாம்மா? வேர் வில் இட் பி கோயிங்? வில் ஹீ பி இல்லை, வில் ஷீ பி இல்லை, வில் இட் பி. வேர் வில் இட் பி கோயிங் டுமாரோ திஸ் டைம்? இட் வில் பி கோயிங் டு தி ஹோட்டல் டுமாரோ திஸ் டைம். ஓகே ஓகே, இப்போ 3 பேர் சேர்ந்து அடுத்த நாள் போகிறாங்க நடந்து 12:30 மணிக்கு. ஏய், நீங்கள் 3 பேர் எங்கே போயிட்டுருக்கீங்க இந்நேரம்? வேர் ஆர் யூ கோயிங் நவ்? அவங்க 3 பேர் சொல்கிறாங்க, நானுன்னா ஐ, நாங்கள் வி ஆர் கோயிங் டு த ஹோட்டல் நவ். நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். வேர் யூ கோயிங் எஸ்டர்டே திஸ் டைம்? நேற்று நீங்கள் இந்த நேரம் எங்கே போயிட்டு இருந்தீங்க? நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தோம். நாங்கள் வி வேர் கோயிங் டு தி ஹோட்டல் எஸ்டர்டே திஸ் டைம். அது சரி, நாளைக்கு இந்நேரம் எங்கே போயிட்டுருப்பீங்க? வேர் வில் யூ பி கோயிங்? Will you be going tomorrow this time? We will be going. நாங்களுக்கு we will be going to the hotel tomorrow this time. சரி, அங்கேருந்து 75 வயசு பாட்டி 50 வயசு பாட்டிகிட்ட கேட்குறாங்க. ஆமாம், அவங்களே எங்கே போயிட்டுருக்காங்களாம்மா இதான் இப்போது? வேர் ஆர் தேனா அவர்கள். வேர் ஆர் தே கோயிங் நவ்? தே ஆர் கோயிங் டு த ஹோட்டல் நவ். ஆமாம், நேற்று நேரம் எங்கே போயிட்டு இருந்தாங்களாம்மா? வேர் தே கோயிங் எஸ்டர்டே திஸ் டைம்? தே வேர் கோயிங் டு த ஹோட்டல் எஸ்டர்டே திஸ் டைம். சரி, நாளைக்கு நேரம் எங்கே போயிட்டுருப்பாங்களாம்மா? வேர் வில் தே பி கோயிங் டுமாரோ திஸ் டைம்? தே வில் பி தே வில் பின்னு வரும். தே வில் பி கோயிங் டு த ஹோட்டல் டுமாரோ திஸ் டைம். இப்போ நம்ம ஐ, யூ, ஹீ, ஷீ, இட், தே, he, she, it, they இதெல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நம்ம டைரெக்டாக பார்த்தோம். he, she, it நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.